அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை காணவும். 31/3/2018 அன்று இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80,000. அடுத்தது அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. அவ்வாண்டின் எடுப்புகள் 15,000. 1/4/2017 அன்று தொடக்க முதல் கொஸ்டின் மார்க்கு 31/3/2018 நாளோடு முடிவடையும் ஆண்டின் நட்டம் 25,000. கணக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் விடுபட்ட தகவலை காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பயிற்சி கணக்கு 3. 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் அந்த லாப நட்ட கணக்குன்னு சொல்லலாம். இல்லை அவங்க கொஸ்டினில் கேட்டதே விடுபட்ட தகவலை காணவும் அப்படின்னு கூறலாம். இதுக்கு எப்படி போடுவோம் அப்படின்னா விவரம் தொகை. விவரமில் என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதோட ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே மாதிரி படிவும் பார்த்துருக்கோம். என்னன்னா இறுதி முதல், அதோட எடுப்பை கூட்டணும், அதோட கூடுதல் முதலை கழிக்கணும், அதை வர ஆன்சருக்கு பேர் நம்ம சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் அதோட தொடக்க முதலை கழிச்சா நமக்கு வர்றது லாபமா நட்டமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மாதிரி படிவம். இப்போ இதுலேருந்து புக்கில் இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000. அதோட எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. இப்போ கூட்டுக, எடுப்பை கூட்டுனா அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 95,000. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? கூடுதல் முதல்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா 65,000. அதுக்கு வர ஆன்சருக்கு தான் நம்மளா பேர் என்ன கொடுக்கணும்? சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம்? தொடக்க முதலை கழிக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதில் தொடக்க முதல் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல. இது நம்மளா கண்டுபிடிச்சது தான். இப்போ இந்த இடத்துல தொடக்க முதல் இல்லை. அப்போ கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவ்வாண்டின் நட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ உனக்கு தொடக்க முதல் கொடுக்கல, நம்ம சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 65,000 கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஆண்டோட நட்டம் 25,000. நீ ஃபார்மட் படி வந்த அப்படின்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதலோட தொடக்க முதலை என்ன செய்வோம்? கழிப்போம். கழிச்சா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு ஆன்சர் வரும். இப்போ அதனால இதை ரிவல்ஸில் போனோம் அப்படின்னா இதை கூட்டணும். சரிகட்டப்பட்ட இறுதி முதலையும் நட்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு தொடக்க முதல் வந்துடும். இப்போ போட்டதுக்கப்புறம் இதை கழிச்சு பாருங்கள், 25,000 மைனஸில் வரும். அப்போ இது நமக்கு நட்டம். அப்போ தொடக்க முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 90,000 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஓகேவா? நன்றி, வணக்கம்.